ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்கேச் ஆப்பில் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க கீழே நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோவில் சொன்ன மெத்தடில் கரெக்டாக அவங்க கொண்டு வராங்க பாருங்கள். அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன்ட்டு ஒரு அதாவது அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வித்ட்ரா எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்குள்ள அமௌண்ட்டு போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வித்ட்ரா வந்துருமா அப்படின்னா வரவே வராது. ஓகேவா? இது இப்போ எல்லாரோட அக்கௌண்ட்டையும் இல்லீகல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஓஎல்எம் வச்சு சொன்னேன், அதே கான்செப்ட் தான். ஏன்னா ஓஎல்எம்மில் நிறைய பேர் லாஸ் ஆனாங்க. அந்த கான்செப்டில் இது இப்போது லாங் டேர்ம் ஆப்பில் இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ எல்லா லாங் டேர்ம் ஆப்லேயும் லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதுலேயே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு, இந்த மாதிரி அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ கொடுத்துருக்காங்களா, இது இனிமேல் ரிட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளான் ஒரு சில பேர் வாங்கிடுவாங்க. எப்படியுமே அமௌண்ட்டு அதுலேயே அமௌண்ட் இருக்கிறவங்க அதை பை பண்ணி வாங்கிடுவாங்கன்னு வைங்களேன். வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு அதாவது வித்ட்ரா ரிசீவ் ஆகிறதுக்கு இன்னொரு பிளான் இருக்குது, இதை வாங்கினா தான் உங்களுக்கு 1 ஹவரில் வித்ட்ரா ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மெத்தடை இதில் கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ இது நேற்று வரைக்கும் இல்லீகல் அக்கௌண்ட் இல்லை, இன்றைக்கி இல்லீகல் அக்கௌண்ட் ஆகிட்டு. அதே மாதிரி பிஎஸ்கேச்ன்ட்டு அஃபிஷியல் குரூப் மாதிரி வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட் எல்லாமே இல்லீகல். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃப்ராட் மெம்பர்ஸ் எல்லாமே உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மெத்தடில் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இனிமேல் பிஎஸ்கேச்சை வச்சுட்டு எல்லாருமே அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு வேஸ்ட்டாக உங்கள் அமௌண்ட்டு கையில் இருக்கிற அமௌண்ட்டை தூக்கி அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரீசார்ஜ் எதுவும் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்டே பண்ணாதீங்க. இது போய் தொலையுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது ஆப்பை அந்த ஆப் வச்சுருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. க்ரோம் வச்சுருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இதுதான். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஐடி ஃபயர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போடும்போதே கொஞ்சம் நம்ம சேஃபாக இருந்துட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், ஏர்னும் பண்ணிடலாம். ஓகேவா? அசல் இதை பார்க்க அப்படியே ஓஎல்எம் மாதிரியே கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க, அதை இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அமௌண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் அதாவது 5217 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த பிளானு அதாவது நம்ம விட்ரா அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக தெரிஞ்சே உங்கள் அமௌண்ட்டை தூக்கி உள்ளே போடாதீங்க, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஸோ இது ஸ்கிப் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் நேற்று வரைக்கும் பிஎஸ்ஹெச் அப்படின்ட்டு இருந்தது. பிஎஸ்ஹெச் 10-16 டீம் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ மாற்றிருக்காங்க இல்லீகல் அக்கௌண்ட். அதாவது இதில் இருக்கிற எல்லாமே இல்லீகல் அக்கௌண்ட் தான். இனிமேல் அந்த பிளான் போட்டிருக்காங்கள, அதை வாங்கினவங்கள மட்டும் செக்யூரிட்டி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. அது ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வித்ட்ரா ப்ராசஸிங் கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வித்ட்ரா கார்டு வாங்குங்க, இது வாங்கினா தான் உங்களால் அமௌண்ட் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க தயவுசெய்து. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போகிறது தான் நல்லது. பார்த்து ஃபீல் பண்ணுறத விட எப்படி பார்த்து ஃபீல் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரப்போகிறது இல்லை, அவன் தரப்போகிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை தூக்கி அதில் வேஸ்ட்டாக போடுறதுக்கு இதை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. இதுதான் மெத்தட், இதுதான் நடக்கும். ஸோ அதனால் சேஃபாக நவுல்றது தான் உங்களுக்கு நல்லது. வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 5217 ரூபா நம்ம ரீசார்ஜ் செஞ்சு அதை செயல்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அதில் உண்மையான பயனர் அப்படின்ட்டு இது பண்ணிடுமா, ரோபோ இல்லை நான் உண்மையான மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அந்த பிளான் போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம அதில் இருக்கும் மோஸ்ட்டில் ரோபோன்னு நினச்சிட்டு இருந்தாங்களா இல்லை உண்மையான மனுஷன் நினச்சிட்டு இருந்தாங்களோ தெரியல. ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. யாரும் அமௌண்ட்டு வேஸ்ட்டாக தூக்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் காசு தூக்கி அதை தூக்கி வீசின மாதிரி தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டன் வரவே வராது. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது டோன்ட் இன்வெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சொல்கிறத ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, இல்லை வந்துடும் நான் போட்டு பார்க்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட அவ்வளோதான், அது வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. நீங்கள் அது அந்த மாதிரி போடுறத ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.